ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 11/9/2023 17/9/2023 வரை உண்டான நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் இன்றைய கோல்சார நிலைமை என்ன இந்த வார்த்தைன்னு பார்ப்போம். அதற்கு பிறகு விசேஷ நாட்களை பார்ப்போம். பிறகு சந்திராஷ்டம ராசிகள் என்னென்ன இந்த வாரத்தில் வருதுன்றதை பார்க்கலாம். முதல்ல காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் பார்த்தேன்னா ராகு பகவானும் குரு பகவான் கடகத்தில் சுக்கிரன் வக்ரகதியில் இருக்கார், சிம்மத்தில் சூரியனும் புதனும் இருக்கா, கன்னியில் செவ்வாய் பகவானும், துலாத்தில் கேது பகவான், மகரத்தில் வக்ரம் பெற்ற சனி பகவானும் இருக்கா. இந்த வாரம் சந்திர பகவான் கடக ராசி பூச நட்சத்திரத்தில் ஆரம்பித்து சித்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம் முடிஞ்சு 3ஆம் பாதம் போகிறார். 2ஆம் பாதம் ராத்திரி 11:15 மணிக்கு போகிறார். 17ஆம் தேதி ராத்திரி 11:15 மணிக்கு. அதற்கு பிறகு துலா ராசிக்கு போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் கடகத்திலிருந்து கன்னி ராசி துலா ராசி வரலும் போகிறார். சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள்னு பார்ப்போம். 11ஆம் தேதி திருச்செந்தூரில் முருகப்பெருமானுக்கு பச்சை உடுத்தி உலா வரும் காலம் அது இன்றைக்கி இருக்கும். 11ஆம் தேதி அன்றைக்கி இருக்குது. வள்ளி தேவானையோடு பச்சை உடுத்தி அவர் உலா வரார். இதை தரிசிப்பதன் மூலியமாக எல்லா விதமான எதிரிகளும் நம்மகிட்ட சரணடைஞ்சிருவா. அதை தவிர எல்லா விதமான தோஷங்களும் நீங்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. முருகப்பெருமானை சேவிச்சுனுவாங்க. கண்டிப்பாக எல்லா விதமான தோஷங்களும் போகும், துன்பங்கள் அனைத்திலிருந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 12ஆம் தேதி பார்த்தேனால் அன்னைக்கு திரையோதசி, அதாவது சாயந்தரம் பிரதோஷ காலம். 59 நாழிகை இருக்குது பிரதோஷ காலம். அதனால் பிரதோஷத்துக்கு சிவன் கோவிலில் தீபாராதனையை பார்த்துட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஏன்னா சில பேர் விரதம் இருந்து பிரதோஷத்துக்கு நந்தி தேவரனுடைய கொம்பின் வழியாக சிவபெருமானுடைய தீபாரத்தியை பார்ப்பதன் மூலியமாக அவர்களுக்கு எல்லா விதமான துன்பங்களும் விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, 14ஆம் தேதி பார்த்தேன்னா 14/9/2023 அன்னைக்கு அமாவாசை திதி. சூரியனும் சந்திரனும் ஒன்று கூடக்கூடிய நாள். ஆவணி மாதத்தினுடைய அமாவாசை. பித்தர்களுக்கு உண்டான கர்மாக்கள் கைங்கரியங்கள் செய்ய வேண்டிய கடமை. தகப்பனார் இல்லாதவா கண்டிப்பாக அவருடைய முன்னோருக்கு செய்ய வேண்டிய திதிகளை கண்டிப்பாக கொடுக்கறது ரொம்ப மேற்றம். அருகில் இருக்கக்கூடிய வீரராகவ பெருமாள் கோவில் திருவள்ளூருக்கு போயிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும். இந்த 14ஆம் தேதி அமாவாசை அன்னைக்கு திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு போட்டிருக்கோம். அப்படின்னா ஒரு திதியோ நட்சத்திரமோ 3 நாட்கள் வர்றதை திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு போட்டிருக்கோம். அமாவாசை திதி பார்த்தேனால் இன்றைக்கி, அதாவது 14ஆம் தேதி 60 நாழிகையும் இருக்குது. ஆனால் சதுர்தசி 5:58 வரலும் தான் இருக்குது. அதனால் கார்த்தால ப்ரீவியஸ் டேவுடைய கவுண்ட்லேயே வந்துடும். அடுத்த நாள் பார்த்தேனால் 15ஆம் தேதிக்கும் அமாவாசை ஒரு 4 நாள் இருக்குது. அதனால் 3 நாட்கள் இருக்கிறதா கணக்கு வர்றதுனால திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லுவாள். இதில் நல்ல சுபகாரியங்கள் எதுவும் பண்ண மாட்டாள். பித்திருக்கள் கைங்கரியம் பண்ணுறது ரொம்பவும் ஏற்றம். கோவிலுக்கு போயிட்டு வர்றதும் பித்திருக்கள் கைங்கரியம் பண்ணுறதும் ரொம்பவும் ஏற்றம். இது ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் வலுப்பெற்று போகும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு, அதாவது அடுத்து பிறக்கக்கூடிய குழந்தைகள், உங்கள் வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் சுபத்துவம் அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக உள்ளது. அதனால் இந்த என்ன சொல்கிறது, இந்த அல்ப ஆயுசு அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் சில குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே போயிடுவா. அது மாதிரி அல்ப ஆயுசு அந்த மாதிரி எல்லாம் போகும். அதெல்லாம் இல்லாமல் மூதாதையர்களுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக இருந்து அந்த வரக்கூடிய குழந்தை ஒரு நல்ல ஏற்றத்துடனும் எல்லா விதத்திலும் சுபிட்சமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த வாரம் சாம உபாகர்மா அப்படின்னு போட்டிருக்கும். 17ஆம் தேதி அன்னைக்கு சாம உபாகர்மா அப்படின்றது சாம வேதக்காரர்கள் அவர்களுக்கு இந்த பூணல் மாற்றக்கூடிய கர்மா உபாகர்மா செய்யக்கூடிய நாளாக 17ஆம் தேதி இருக்குது. இந்த வாரம் பார்த்தேலையானால்
தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த 4 ராசிக்கும் வந்து சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம்ன்றது உங்களுடைய பிறந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையிறதுனால தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை இந்த மாதிரி போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அருகில் இருக்கக்கூடிய, ஏன்னா இந்த வாரம் வந்து பிறக்கும் போதே துவாதசி, அருகில் இருக்கக்கூடிய இந்த பசுமாட்டு இதுவில் போயிட்டு கோசாலையில் போயிட்டு அகத்திக்கீரை கொடுத்துட்டு போங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதனால் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் கம்மியாகும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 11/9 17/9 வரலும் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் வரும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க. டைம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன். என்னுடைய இது ஃபீஸ் என்னன்றதையும் போடுறேன். அதையும் பார்த்துட்டு நீங்கள் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுடைய தசாநாதன், புக்திநாதன், அந்தரம், சூக்ஷ்மம் அதெல்லாம் பார்த்துட்டு இன்றைய கோல்சார பிரகாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்து எளிய பரிகாரங்கள் என்ன செய்ய முடியுன்றதை பார்க்கலாம். சரி, இந்த வாரம் 11/9/2023 17/9/2023 வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த 17ஆம் தேதி ஆவணி மாதத்தின் கடைசி நாள் வேற. மேஷம் முதல் மீனம் வரை. மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். ஏன்னா 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார், பெரிய ஏற்றம். 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும். எதை தொட்டாலும் பொன்னாக இருக்கும். புதிய தொழிலில் எல்லாத்துலேயுமே பெரிய மாற்றம் இருக்கும். என்ன சார் 8ஆம் இடத்துல போய் வந்து சனி பகவான் இருக்காரு, 8ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய பிரச்சனை இருக்குமே, அஷ்டமத்தில் சனி இருந்ததுன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். வக்கரகதியில் இருக்கார். அதுவும் வந்து ஒரு 2-3 மாதம் தான் இருக்க போகிறார். டிசம்பர் 20ஆம் தேதிக்கு அவர் வந்து மாறிட போகிறார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. 8ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக போங்க. அதை தவிர பெரிய மாற்றங்கள் ஏற்படாது, கவலைப்பட தேவையில்லை. 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் பிராப்தி உண்டு. 5ஆம் இடத்தையும் பார்க்குறார் குரு பகவான். குழந்தை பேருக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலேயே சந்திர பகவான் ஆட்சி பெற்று போகிறார். இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது 11ஆம் தேதி அன்றைக்கி 13ஆம் தேதி அதிகாலை வரலும் அங்கே இருக்கார். ஆட்சி பெற்ற சந்திர பகவான் 12ஆம் அதிபதியோடு சேர்ந்துருக்கிறதுனால குடும்பத்திற்குன்னு கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக பண்ணுவீங்க. புதுசாக வந்து அலங்கார பொருட்கள்லாம் வந்து வீட்டுக்குன்னு வாங்குவீங்க. அதை தவிர வந்து குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். பண வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமும் வலுத்து போகிறது. ஏன்னா சூரிய பகவான் ஆட்சி பெற்று போயிருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியும் 3ஆம் இடத்துக்கு, அதாவது சந்திர பகவான் 3ஆம் இடத்துக்கு 13ஆம் தேதி கார்த்தால 1:15 மணியிலிருந்து 15ஆம் தேதி மத்தியானம் ஒரு 12:30 மணி வரலும் போய் இருக்கார். அந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எதை தொட்டாலும் உங்களுக்கு பணவரவு அதிகமாக இருக்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். ஏன்னா தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்திற்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் பணத்தை நோக்கியே இருக்கும். பணம் நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ராசிநாதனோடு சேர்ந்து சூரியனும் சந்திரனும் இருக்கார். அது ஒரு பெரிய ஏற்றம். குரு பார்வையில் இருக்கிறது பெரிய ஏற்றம். அதனால் எல்லா விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு வெற்றி மட்டுமே மிஞ்சும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு 4ஆம் இடத்துல இருக்கார். 6க்கு 11ஆம் இடத்துல இருக்கார். அதனால் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிதாக நிலம், வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் போகும்போது செவ்வாய் பகவான் இருக்கும்போது சந்திர பகவான் வந்து அங்கே போகிறார். என்றைக்குன்னா 15ஆம் தேதி மத்தியானம் ஒரு 12:30 மணியிலிருந்து 17ஆம் தேதி ராத்திரி ஒரு 11:15 மணி வரலாம் அங்கே இருக்கார். இந்த காலகட்டத்தில் புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தவிர வந்து பார்த்தலையானால் உங்களுடைய வந்து தாயின் உடல் நலத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த வாரத்தில் பார்த்தலையானால் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பாக போய் தாயாருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. தாயாருக்கு வந்து ஒரு நெய் விளக்கு போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த வாரமே வந்து நல்ல ஒரு ஏற்றமான வாரம்.
புதிய வீடு நிலத்துக்கு போய் நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி வரும். பணவரவு அபிவிருத்தி பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.